பார்ப்பதற்கு அற்புதமான பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தீபாராதனை அற்புத காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். முருகனின் அழகு நிறைந்த இந்த ஒரு வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க. ஏன்னா அதனால தான் இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் பற்றியும் முருகனுடைய கருவறையில் நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் சென்று உங்களுடைய வாழ்க்கையில் தலைவிதியை மாற்ற வேண்டும் நினச்சிங்கன்னா நிச்சயம் இந்த முறையில் சென்று வழிபடுங்க. திருச்செந்தூர் கோவிலை பற்றி முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் கோவில் பற்றினா முருகனை பற்றி அறிந்திராத சில தகவல்கள் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்பான தலங்கள் பல இருந்தாலும் இந்த 6 படை இடங்களில் முக்கியமாக பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்பக்கூடிய ஆலயம் இந்த திருச்செந்தூர் திருக்கோவில் தான். இவை 6 படைகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பலர்முதி சோலை ஆகியவை அனைத்துமே மலை மீது இருக்கு. ஆனால் 6 வீடுகளில் 5 மலைப்பகுதியிலும் திருச்செந்தூர் கோயில் மட்டும்தாங்க கடற்கரையில் நீங்கள் தரிசிக்க முடியும். அது மட்டும் இல்லை, திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றி பார்த்திங்கன்னா பலரும் தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஆலயங்க. முருகப்பெருமான் அவதரித்த நோக்கம் பார்த்திங்கன்னா நிறைவான தலம் தான் இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கு இடம் படை வீடுன்னு சொல்லுவாங்க. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தாங்க திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுங்க. சூரபத்மன் என்ற அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று வைரவேல் கொண்டு வதை செய்த தினம்தான் ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரமாக விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்கோம். மேலும் இங்கு சூரபத்மனை வெற்றி கொண்டதால தான் இங்கு கோயில் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஜெயந்திநாதர்னு சொல்லப்பட்டு பின்னால மருவி செந்திநாதர்னே மாறியிருக்கு. அதே போல் இந்த ஊரும் திரு ஜெயந்திபுரத்தில் இருந்து திருச்செந்தூர்னு கூப்பிட்டுருக்கோம். அதே போல் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பு என்னன்னா முருகனுடைய இடது கையில் தாமரை மலர் கொண்டு ஜடாமுடியோட சிவயோகி போல காட்சியளிப்பார். முருகனின் பின்புறம் இறக்கக்கூடிய இடது சுவரில் முருகன் பூஜை செய்ததாக சொல்லக்கூடிய லிங்கம் ஒன்று இருக்குது. அதற்கு முதல்ல பூஜை செய்த பின்தாங்க இங்கு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடத்தப்படுது. மேலும் சூரனை வதைத்த முருகன் தன்னுடைய 4 கைகளோடு சிவபூஜை செய்து ஜடாமுடியோடு தவக்கோலத்தில் இருப்பார். அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக இங்கு அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க. மூலவர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரு. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னா கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்கள் ஊர் பெண்ணை தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடித்து வரக்கூடிய முருகனின் உக்கிரத்தை தணிப்பதற்காகவோ பார்த்தீங்கன்னா இங்கு முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் நீரூட்டி விளையாடுவாங்க. அதே போல் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுங்க. இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் தாங்க உலக நலனை காக்க ஒரு பொத்திரன் வேண்டும்னு கருதி இந்த ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தியிருந்தாங்க. அதனால தான் முருகப்பெருமான் தோன்றியதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த திருச்செந்தூர் கோவில் செல்வதாக இருந்தீங்கன்னா கோயிலில் காலை 5 மணிக்கு முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் கோயிலில் முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 9 கால பூஜைகள் நடத்தப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, தினமும் மதிய உச்சிக்காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை முடிந்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் பாலும் அன்னமும் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கடலில் கரைக்கப்படுது. இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்லுவாங்க. மேலும் இங்கு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே நம்ம புத்தாடை அணிந்து மகிழ்வதை போல இங்குமே பார்த்திங்கன்னா இந்திரன் மகனான தெய்வானியே முருகப்பெருமான் மனம் முடித்ததால் இந்திரன் புத்தாடை எடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியும் நடத்தப்படுதுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி எடுத்து வந்தோ பால்குடம் அபிஷேகம் செய்தோம் இறைவனுக்கு படைக்கிறாங்க. மேலும் தங்க தேர் ஊர்வலம் சந்தன காப்பு அபிஷேகங்களும் செய்யப்படுதுங்க. இங்கு பக்தியோடு முருகப்பெருமான அபிஷேகம் செய்து
வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலிலிருந்து விடுபட முடியும்னு பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கு. பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் இருப்பதால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு சுப்பிரமணிய அருளால பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்குதுங்க. மேலும் இங்கு சிறப்பு என்னன்னா நாளைக்கு நச்சுக்கும் சூரசம்ஹாரத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்குதுங்க. சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு முருகன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை தணிக்க தன்னுடைய வேளால வேகமாக தரையை குத்த பீறிட்டு வந்த நீர் தான் நாளை கிணற்றுல இருக்குதுங்க. மேலும் சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூர்ல முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக முருகன் பத்தினா தன்னுடைய வேளால இந்த கிணற்றை உருவாக்கினார்னு சொல்லப்படுதுங்க. இங்கு கடல் பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த நாளை கிணற்றுல ஊறக்கூடிய நீரும் கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு ஓப்பு நீங்கி இனிப்பு சுவையோடு இருக்குது. தாங்க முருகப்பெருமான் அசுரர்களை அழிச்சு தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய தலம்தான் திருச்செந்தூர் திருத்தலம். பல அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்திய காட்டிய இடமாகவே இருக்கு. மேலும் முருகனின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கக்கூடிய தலன்னு சொல்லுவாங்க. இங்கு முருகனை முறையாக சென்று வழிபட்டிங்கன்னா அந்த வழிபாட்டுக்கான முழு பலனும் நிச்சயம் கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு தலம் தான் இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். காரணம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நோக்கம் பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற தலமாக சொல்லப்படுது. இங்கு முருகப்பெருமான் தவக்கோலத்தில் சிவபூஜை செய்த நிலையிலும் கையில் தாமரை மலரோடு காட்சி தரக்கூடிய ஒரே தலமும் இது மட்டும்தாங்க. இங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் முறையாக முருகப்பெருமானை வழிபட்டால் மட்டுமே முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. முருகன் அனுமதித்தால் மட்டும்தாங்க இங்கே திருச்செந்தூர் செல்ல முடியும். ஏன்னா வீட்டில் இருந்தே புறப்படுவதற்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வணங்கிடுங்க. பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வருகிறேன்னு வேண்டிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை மனதார சொல்லி வழிபடுங்க. பிறகு இங்கு வந்த உடனே கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய சிறு குன்றின் மேலே கடலை பார்த்தவாறு சுவாமி விட்டிருப்பார். பிறவி பிணையை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் தாங்க இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். மேலும் படைத்தல், காத்தல், அழித்தல்னு 3 மும்மூர்த்திகளின் வடிவள தொழில்களை செய்பவராக திருச்செந்தூர் முருகப்பெருமான் இங்கு அருள்பாலிக்கிறாரு. முதல்ல கடலை குளிச்சு தான் நாளை கிணற்றுல நீராடணும். நாளை கிணற்றுல நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. பிறகு முருகப்பெருமானிடம் பார்த்தீங்கன்னா வேளாள உருவாக்கிய தீர்த்தம் நாளை கிணறு. இதே கந்த புஷ்கரணின்னு சொல்லுவாங்க. ஈர உடைகளை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்க. ஈர உடையோடு கோவிலுக்குள்ளே போகாதீங்க. முதல்ல வழியில் இருக்கக்கூடிய துண்டுகை விநாயகருக்கு தலையை சுற்றி சிதறகாய் விடுத்து வழிபடுங்க. பிறகு இங்கு வைக்கக்கூடிய வேண்டுதல் முருகனை சென்றடையணும் சொல்கிறாங்க. பிறகு நாளை கிணறு அருகே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபட்டுவாங்க. பிறகுதான் கோவிலுக்குள்ள சென்று மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியரும் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கி இருப்பாங்க. அவங்களை வழிபட வேண்டும். முருகனுடைய நாமங்களை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்குங்க. இங்கு கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை உபூதி பிரசாதத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. இதை சாப்பிட்டாலே பலவித நோயும் செய்வின தோஷங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. முருகனுடைய சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்ததாக சொல்லக்கூடிய பஞ்சலிங்கங்களை தவறாம வழிபடணும். பிறகு குரு ஸ்தானத்துக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க. முடிந்தா 2 நெய் தீபம் ஏற்றி வைத்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. இதனால நிச்சயம் உங்க தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சரியாகும், வருமானமும் பெருகுங்க. ஜாதகத்தால குருவால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து தீரும். பிறகு கோவிலில் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவரை வழிபடுங்க. பிறகு பாலசுப்பிரமணியரையும் மயூரிநாத சம்ஹூரமூர்த்தி சகஸ்ரலிங்கமாய் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் தரிசனம் செய்யணுங்க. பிறகுதான் பெருமாள் சன்னதி அங்கு மலையை குடைந்து வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை வழிபட்டுவாங்க. வீட்டிலிருந்தே புறப்படும் போது 1 ரூபாய் நாணயமும் வெள்ளை துணியில மஞ்சள் தடவி எடுத்துட்டு வாங்க. பிறகு கோவிலில் கொடிமரத்தில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாணயத்தை முடித்து வைத்திடுங்க. பிறகு வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகனிடம் 1ஆக 10ஆக சேர்த்துடுங்க. கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபட்டு உங்களுடைய பார்த்தீங்கன்னா வழிபாட்டை நிறைவு செய்துக்கோங்க. பிரசாதத்தை சாப்பிட்டு நீங்கள் வெளியே வரலாம். பிறகு கடற்கரைக்கு வள்ளி குகைக்கு அருகே இருக்கக்கூடிய சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினா நிச்சய குழந்தை பாக்கியம் உண்டாகும்.
வள்ளி அம்மனே தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நீங்கும். முருகனுக்கு இங்கு சிறிதளவாவது பூக்களை வாங்கி செல்லுங்க. குறைந்தது திருச்செந்தூர் சென்றீங்கன்னா 8 முதல் 12 மணி நேரம் கோவிலில் இருக்குமாறு பார்த்துக்கோங்க. பெண்கள் இந்த நேரம் பாரம்பரிய உடை அணிந்தும், ஆண்கள் பார்த்தீங்கன்னா மேல் சட்டையின்றி துண்டு மட்டும் போட்டுக்கொண்டு கோவிலுக்குள்ளே செல்லலாம். கோவிலில் அமர்ந்து கொண்டு கந்தசஷ்டி கவசம் படிங்க. முருகனுடைய மூல மந்திரத்தை சொல்லலாம். முடிந்தா இரவு தங்கி பள்ளியறை பூஜையை பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். திருச்செந்தூர் முருகனே தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிந்துட்டு ஏறி வருவோம். இதே போல் நம்ம வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் முன்னேறலாங்க. நீங்களும் வாய்ப்பு கிடைஞ்சால் திருச்செந்தூருக்கு சென்று வழிபடுவாங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.